பார்க்கணும்? சாரை பார்க்கணும். சாரா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? எந்த சாரை பார்க்கணும்? அஜய் சாரை பார்க்கணும். ஓ, அஜய் சாரா? உள்ள போங்க. மூர்த்தி, அம்மா இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு? முதல்ல ஆபீஸ் போறோமா? அப்புறமா நம்ம ஜுவல்லரி ஷாப் ஓபனிங்க்கு போறோமா? சிரிச்சுக்கிட்டே இரு. நான் உன் மாமியார் வீட்டுக்கு போய் கல்யாண விஷயத்தை பத்தி பேசி சம்மதம் வாங்கிட்டு வரேன், சரியா? இந்த ப்ரோக்ராம் நம்ம சாட்லயே இல்லையேம்மா. வணக்கம்மா. என்ன இந்த பக்கம்? ₹1,00,000 பரிசு கிடைச்சதும் நீ லட்சாதிபதி ஐடியா? இது கோடீஸ்வரி வீடு. இங்க எதுக்கு வந்த? இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. அப்போ யாரோட வீடுன்னே தெரியாம சர்வ சாதாரணமா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்தியா? நான் வந்து அஜய் சாரை பத்தி பேசணும். அஜய் பத்தி? எந்த தகுதியுமே இல்லாத நீ ஏன் புள்ளைய பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காதலுக்கு பணக்காரங்க தகுதி இல்லாதவங்கிற வித்தியாசம்லாம் இல்லைங்க. மனுஷங்க தான் பிரிச்சு பாக்குறதெல்லாம். காதலா? வாட் நான்சென்ஸ்! அஜய் காதலிச்சது என் தங்கச்சி ஸ்வாதியா. அப்ப நான் தானே பேசி ஆகணும். என்னடி சொல்ற? ஏன் பையன் உன் தங்கச்சிய காதலிச்சானா? ஆமா. என் வீட்டு நாய தெருநாய் பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேன். அஜய் மனுஷன், அதனால்தான் காதலிச்சிருப்பாரு. காதலிச்சதோட மட்டும் இல்லாம வரைமுறையை தாண்டி தப்பும் பண்ணிருக்காரு. இப்ப என் தங்கச்சி மாசமா இருக்கா. உன் தங்கச்சி மாசமா இருக்காளோ இல்ல நீ வீடு மாறி வந்திருக்கியான்னு எனக்கு தெரியாது. என் பையன் அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டான்னு நீ சொன்னா அத நான் நம்ப மாட்டேன். நம்பிக்கை இல்லனா உங்க பையனை கூப்பிட்டு கேளுங்க. நோ நோ, அதுக்கு அவசியம் இல்ல. ராஜேஸ்வரி, இல்ல ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து அவ தங்கச்சி மாசமா இருக்கான்னு சொல்றானா, அதுல ஏதாவது கொஞ்சம் உண்மை இருக்கும் இல்லையா? என்ன பேசுறீங்க? யாருன்னே தெரியாத இவளுக்காக என் பையனை சந்தேகப்பட சொல்றீங்களா? இந்த விஷயத்துல நீங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. இப்ப என்ன, என் பையனை கூப்பிட்டு விசாரிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, இது கரெக்ட். அஜய், அஜய்,